இந்த பொருளாதார விடயம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போது இருக்கிறது. அப்போ இந்த பொருளாதார பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக ஏனைய விளையாட்டு சார்ந்த போட்டிகளிலே பிரகாசிக்கின்ற மாணவர்களுக்கு யாழ் மாவட்டத்திலே இந்த மத்திய கல்லூரி பல களங்களை அமைத்து கொடுக்கிறது. முக்கியமாக ஆசிரியர் சொன்ன மாதிரி உண்மையிலே நாங்கள் பாடசாலைக்குள்ளே வரும்போது கூட ஒரு சிறப்பான நிர்வாக கட்டமைப்பு கீழே இருக்கிற ஒரு பாடசாலை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லா விடயங்களும் ஒரு ஒழுங்குமுறையில், முக்கியமாக தமிழ் பேசுகின்ற வெளி மாவட்டங்கள், அதாவது ஹண்டியிலிருந்து எங்களுடைய மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள். இந்த யாழ் மத்திய கல்லூரியில் புதிதாக தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தால் இருந்தாலும் அந்த வெற்றி கிண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் விளையாட்டு வீரர்களும் சரி, பாடசாலை சமூகமும் சரி மிகவும் ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளி மூலமாக அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இப்போது எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் நின்று கொண்டிருக்கின்றோம். பழம்பெரும் வரலாறுகளை கொண்ட ஒரு பாடசாலை, மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை ஆற்றிய மாணவர்கள் அந்த கல்லூரியிலே தான் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம். வடக்கினுடைய மாபெரும் போர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரி மற்றும் பரியோபான் கல்லூரிகளுக்கு இடையிலான பெருந்துடுப்பாட்ட போட்டியிலே இந்த முறை யாழ் மத்திய கல்லூரி தன்னுடைய வெற்றி வாகையை சூடியிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த வெற்றிக்கு பின்னால எப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, இந்த வெற்றிக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களை இந்த காணொளி பேச போகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த வடக்கினுடைய மாபெரும் போர் என வர்ணிக்கப்படுகின்ற இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டியினுடைய வெற்றிக்கு பிறகு யாழ் மத்திய கல்லூரிக்கு மற்றொரு இனிப்பான செய்தி இந்த ஆண்டிலே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது என்ன என்பது தொடர்பான விடயத்தையும் இந்த காணொளி உங்களுக்கு சொல்ல போகிறது. மிகப்பெரிய அளவிலான ஒரு வரப்பிரசாதம் கல்லூரிக்கு கிடைத்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி இன்னும் மாணவர்கள் தங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான வழிவகைகளை இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவ சமூகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு ஆண்டில் 2 மகிழ்ச்சிகரமான செய்திகள். வாங்க காணொளி மூலமாக தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசலாம், பார்க்கலாம். வாங்க. பெருந்துடுப்பாட்டத்தினுடைய வெற்றி, யாழ் மத்திய கல்லூரியினுடைய மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட பாடசாலை. இந்த பாடசாலையினுடைய துடுப்பாட்ட போட்டி அநேகராலும் பார்வையிடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட போட்டி, அநேகருடைய ரசனையை வென்ற ஒரு துடுப்பாட்ட போட்டி. இந்த முறை யாழ் மத்திய கல்லூரி வென்றிருக்கிறது. அந்த வெற்றி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மைதானம் எங்கும் இந்த காலத்தில் கூட, இந்த வெயில் காலத்தில் கூட ரசிகர்கள் இவ்வளவு குவிந்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய ரசிகர் பட்டாளங்களோடு ஒரு போட்டி நடந்ததுன்னு சொன்னால் அது யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியோபான் கல்லூரிக்கும் இடையிலான இந்த துடுப்பாட்ட போட்டி தான். இந்த துடுப்பாட்ட போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி வென்றிருக்கிறது. இந்த தன்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள்? இந்த வெற்றியை எங்களோட பாடசாலை சமூகம் எப்படி அவதானிக்கிறது, எப்படி பார்க்குறது? நிச்சயமாக நீங்கள் கூறுவது உண்மையில் கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்ட ஒரு விடயம். இந்த யாழ்ப்பாண மத்திய கல்லூரியை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த யாழ்ப்பாண மத்திய கல்லூரி பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. அதாவது இந்த கல்லூரியில் யாழ்ப்பாணம் பரியோபான் கல்லூரிக்கும் மத்திய கல்லூரிக்கும் நடைபெற இந்த போட்டியில் வெற்றி பெற்றதுன்றதுக்கு அப்பால் எங்களுடைய மாணவர்களுடைய அர்ப்பணிப்பு என்றது தான் மிகவும் காத்திரமானது. இந்த அர்ப்பணிப்புக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் எங்களுடைய பழைய மாணவர்கள். அவர்கள் வழங்குகின்ற அந்த மெய் சிலிர்க்கக்கூடிய அந்த உதவிகள் மூலமாக எங்களுடைய மாணவர்களுக்கு தேவையான, அதாவது பயிற்சிகளாக இருக்கலாம், உணவுகளாக இருக்கலாம், ஊட்டச்சத்துக்களாக இருக்கலாம், அதாவது பயிற்றுவிப்பாளர்களுக்கான கொடுப்பனவாக இருக்கலாம், அந்த துடுப்பாட்டத்துக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான செலவாக இருக்கலாம். அவர்கள் அங்கே வழங்குகின்ற அந்த காத்திரமான உதவிகள் மூலமாகத்தான் நாங்கள் இங்கே பாடசாலையில் இருக்கக்கூடிய அதிபர்கள், பிரதி அதிபர்கள், பிஓஜி, எம்ஐசி, ஏனைய பேரண்ட்ஸ் வீரர்களுக்கு வழங்குகின்ற அந்த உற்சாகத்தின் மூலமாகத்தான் அவர்கள் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்றால் எந்தவித ஐயப்பாடுகளும் இல்லை. உதாரணமாக அந்த மைதானத்தில் நீங்கள் கூறியது போல கடைசி நிமிடம் வரை, அதாவது முதல் நாள் யாழ் பரியோபான் கல்லூரி இலகுவாக வெற்றி வாகை சூடும்,
ஒரு நாள் முன்னதாகவே போட்டி நிறைவடையும் என்று கூறியவர்களுக்கு நான் கூறிய பதில், இன்னும் 4 தரமான வீரர்கள் இருக்கின்றார்கள். அந்த வீரர்களுக்கு எங்களுக்கு 100% நம்பிக்கை உள்ளது. அவர்கள் பல பல போட்டிகளில் பல சாதனைகளை புரிந்தவர்கள். அதாவது ஒருத்தர் 50 அடித்தவர், இன்னொருத்தர் 98 ரன் அடித்தவர், இன்னொருத்தர் 100 ரன் அடித்தவர். ஆகவே இவ்வாறான பலமான வீரர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எங்களோட அணி ஒரு கடைசி நிமிடம் வரை போராடக்கூடிய அணி, கடைசி போல் வரை போராடக்கூடிய அணி. நீங்கள் குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவர்கள் கடைசி நிமிடம் வரை எங்களுடைய அணியை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போராடுவார்கள். அதுக்காக அவர்களுக்கான அந்த மன தைரியம் உண்டு என்பதை நான் கூறியிருந்தேன். முக்கியமாக இதில் நாங்கள் கூற வேண்டிய விடயம் என்னென்றால், வெளி மாவட்டங்களிலே இந்த துடுப்பாட்டங்கள் ஏனைய போட்டிகள், விளையாட்டு சார்ந்த போட்டிகளாக இருக்கலாம், அதாவது அத்லட்டிக், ஏனைய கால்பந்து, ஏனைய விளையாட்டு சார்ந்த போட்டிகளிலே பிரகாசிக்கின்ற மாணவர்களுக்கு யாழ் மாவட்டத்திலே இந்த மத்திய கல்லூரி பல களங்களை அமைத்து கொடுக்கிறது. முக்கியமாக பழைய மாணவர்கள் வழங்கக்கூடிய அந்த புலமை பரிசில் திட்டங்கள் மூலம் இந்த மாணவர்களுக்கு களத்துக்கான அந்த வாய்ப்பு திறக்கப்படுகிறது என்றே சொல்கிறோம். இதற்காக நாங்கள் இந்த யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சமூகத்துக்கு நாங்கள் முதற்கண் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய தலையாய கடமையாகும். அவர்கள் செய்கின்ற அந்த கைங்கரியம் என்னவென்றால், உதாரணமாக நாங்கள் இந்த போட்டியிலே விளையாடிய நிதர்சனை நாங்கள் குறிப்பிடுவோம். நிதர்சன் மாங்குளத்திலே இருந்த ஒரு மாணவன். அவர் அங்கே உள்ளூர் போட்டிகளிலே பிரகாசித்த ஒரு மாணவன். அவர் எங்களுடைய இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டிகளாக இருக்கட்டும், டிவிஷன் போட்டிகளாக இருக்கட்டும், அவர் அந்த போட்டிகளை கண்டு அவர் ஒரு ஆசை, தனக்கு இவ்வாறு விளையாட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அங்கே விளையாட முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினால் அவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டார், சார் நான் உங்கள் விரும்புகிறோம். நாங்கள் கட்டாயமாக அவருக்கான இந்த புலமை பரிசிலை வழங்கி நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு எடுத்திருந்தோம். அவர் பிக் மேட்சிலே பல சாதனையை படைத்திருந்தார். அது மட்டுமல்லாது அதுக்கு பிறகு நடந்த 3 நாள் அடுத்து நடந்த டிவிஷன் மேட்சிலேயும் அவர் 200 ரன்களை அடித்திருந்தார் நிதர்சன் என்பவர். இந்த இடத்துல நாங்கள் கூறக்கூடிய மிக காத்திரமான செய்தி என்னவென்றால், எங்களுடைய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி ஒரு நகர்ப்புற பாடசாலை, சகல விளையாட்டு கல்விகளுடன் கூடிய ஒரு காத்திரமான பாடசாலையாக இருக்கின்ற போது, இந்த பாடசாலையிலே இந்த மாணவர்களுக்கு வெளியிலே இருந்து தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த களமாக இந்த மத்திய கல்லூரி விளங்குகின்றது என்றால் எந்த விதத்திலே மிகையாகாது. ஆகவே இந்த களத்தை மாணவர்கள் கனகச்சிதமாக புரிந்து கொண்டு அதற்கான வாய்ப்புகளை மாணவர்கள் பெற்று, முக்கியமாக இந்த செய்தி பெற்றோரை சென்றடைய வேண்டும். அந்த சென்றடைகின்ற அந்த நியூஸ் தங்களுடைய மாணவர்களும் திறமையானவர்கள். பேரண்ட்ஸ் எந்த நேரம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு போகுது என்னவென்றால், மாணவர்கள் விளையாடினால் படிக்க மாட்டார்கள், படிக்கிறவன் விளையாட மாட்டான். அப்படியானதில்லை. இப்போது பல்துறை சார்ந்த மாணவர்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய கல்வி திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே இந்த பல்துறை சார்ந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களை மிளிரச் செய்வதுதான் எங்களுடைய அவாவும். ஆகவே விளையாட்டுடன் நிற்காது கல்வியிலையும் சாதிக்க வேணும், கல்வியுடன் நிற்காது விளையாட்டிலையும் சாதிக்க வேணும். அதற்கு எங்களுடைய மத்திய கல்லூரி பல வழிகளையும் களம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது, இனியும் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளும் இல்லை. அதற்காக பழைய மாணவர்கள் அயராது இரவு பகலாக இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கிற தரமான ஆசிரியர்கள், நல்ல நிர்வாக கட்டமைப்புகள் இதற்கு என்றும் துணை நிற்கும் என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆசிரியர் சொன்ன மாதிரி உண்மையிலே நாங்கள் பாடசாலைக்குள்ளே வரும்போது கூட ஒரு சிறப்பான நிர்வாக கட்டமைப்பு கீழே இருக்கிற ஒரு பாடசாலை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லா விடயங்களும் ஒரு ஒழுங்குமுறையில் இருந்திருக்கிறது. அந்த ஒரு டிசிப்ளின் என்ற விஷயம் பாடசாலைக்குள்ளே இருந்து நாங்கள் நுழையும் போதே ஆரம்பத்திலே எங்களுக்கு அப்படியே தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. மாணவர்களுடைய ஒழுங்காக இருக்கட்டும், மாணவர்கள் ஒரு விஷயத்தை பொறுப்படுத்து இந்த கல்லூரியினுடைய நிகழ்வுகளை செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், முழுமையாக மாணவர்கள் பொறுப்படுத்து ஒரு பொறுப்புணர்வோடு அவர்கள் செய்கின்ற அந்த வெறுமனவே கல்வி கற்றல் செயற்பாடுகளில் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி செயற்பாடுகளை மற்றும் கற்றுக் கொடுத்து பிரயோசனம் இல்லை. ஒரு விடயத்தை பொறுப்படுத்த அவர்கள் செய்கின்ற மாதிரியான அந்த வாய்ப்புகளை கொடுப்பது தான் அந்த பாடசாலையில் ஒரு வெற்றியாக இருக்கும். என்றால் நாளைக்கு சமூகத்தில் வெளியில் போகிற ஒரு பிள்ளை சமூகத்தில் இருக்கிற ஒரு விடயம் தொடர்பாக ஒரு பொறுப்பினை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குடும்ப பொறுப்பையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பை கட்டி எழுப்புறதும் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறதும்
உண்மையிலே யாழ் மத்திய கல்லூரி சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதையும் தாண்டி உண்மையில் இந்த பல துறைகளில் மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் எண்ணுவார்கள். ஆனால் இந்த பொருளாதார விடயம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போது இருக்கிறது. அப்போ இந்த பொருளாதார பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக கல்வி செயற்பாடுகள் இதர பல துறைகளில் எங்களோட மாணவர்கள் மிளிர வேண்டும் என்பதற்காக விரும்புகின்ற பெற்றோர்கள் இந்த யாழ் மத்திய கல்லூரியில் புதிதாக தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தால் மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர்களுடைய பங்களிப்போடு எப்படியான உதவி திட்டங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குது. இங்கே வந்து இந்த வறுமை என்ற விடயத்தை சொல்லி பொருளாதார பின்தங்கல் நிலையில் வருகின்ற மாணவர்களுக்கு மத்திய கல்லூரி எப்படியான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கிறது, பழைய மாணவர்களூடாக அல்லது கல்லூரியூடாக? நிச்சயமாக உண்மையிலேயே வெளி மாவட்டங்கள், அதாவது முக்கியமாக தமிழ் பேசுகின்ற வெளி மாவட்டங்கள், அதாவது ஹண்டியிலிருந்தும் எங்களுடைய மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள், ஹட்டனிலிருந்தும் படிக்கிறார்கள். ஆகவே இந்த வெளி மாவட்டங்களில் இருக்கிற தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் செவினே பெறுபவர்கள் ஓ லெவலில் செவினே பெறுபவர்களுக்கு மேலே, அதாவது 7A 2Bயோ அங்கால ஏதோ மாணவர்கள் பெற்றால் அவ்வாறான மாணவர்களுக்கு எங்களுடைய பாடசாலை பழைய மாணவர்கள் பல உதவி திட்டங்களை நல்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் விளையாட்டிலையும் பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருந்து இவ்வாறான கல்வியிலும் சாதனை படைக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த தங்குமிட வசதியுடன், அதாவது கொஸ்டல் வசதி எங்கள்கிட்ட இருக்குது, அந்த தங்குமிட வசதியுடன், அதாவது கொஸ்டல்ண்டா உங்களுக்கு தெரியும், அங்கே உணவு தங்குமிடம் அதற்கான நிதியை அவர்களே பொறுப்படுத்தி அவர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கு முடிய அந்த எவ்வளவு செலவு முடியுமோ அந்த பணத்தொகையை எங்களுடைய STCக்கு அவர்கள் வைப்பிடுகின்றார்கள். அந்த பணத்தின் மூலம் அந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வியையும் விளையாட்டையும் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த மத்திய கல்லூரி வழங்குகின்றது. அது நாங்கள் O லெவலுக்கு முடிந்து A லெவலுக்கு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு மாணவர்களை உள்வாங்குகின்ற போது நாங்கள் பகிரங்கமாகவே விளம்பரம், பத்திரிகை விளம்பரமாக இருக்கட்டும், ஏனைய விளம்பரங்கள் மூலம் மாணவர்களுக்கு விளம்பரப்படுத்தி அதன் மூலம் நாங்கள் மாணவர்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே முக்கியமாக இந்த புலமை பரிசு என்று தான் சொல்லுவோம். இந்த புலமை பரிசை முற்று முழுதாக எங்களுடைய லண்டன் பழைய மாணவர்கள் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது ஏனைய பழைய மாணவர்களும் குறிப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, மாணவர்கள் கச்சிதமாக புரிந்து கொண்டு அந்த வாய்ப்புகளை நீங்கள் பெற்று உங்களை மிளிரச் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அந்த அவா. உண்மையிலே பொருளாதார பிரச்சனைகளை பயன்படுத்தி அல்லது பொருளாதார பிரச்சனைகளை காரணம் காட்டி கற்றல் செயற்பாடுகளில் இடைநடுவே விடுறதோ அல்லது கற்றல் செயற்பாடுகள் இதை தான் பொருளாதார ரீதியாக இதை மட்டும்தான் மேற்கொண்டால் போதும், எங்களுடைய குடும்பம் வறுமையாக இருக்கிறது, எங்களுக்கு படித்தா மட்டும் காணும் என்ற ஒரு அந்த யோசனையோடு பெற்றோர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை படிப்பிப்பது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு என்ன துறையில் அவர்கள் மிளிர ஆசைப்படுகிறார்களோ அந்த துறைகளையும் அவர்களுக்கு பயிற்றுவித்து அந்த துறைகள் சார்ந்த விஷயங்களையும் பழக்கி அந்த துறைகள் சார்ந்த போட்டிகளில் அவர்களை கலந்து கொள்ள வச்சு அந்த துறைகளிலையும் அவர்களை ஒரு வல்லுநர்களாக ஆக்குவது தான் உண்மையிலே இந்த பழைய மாணவர் சங்கத்தினரும் பள்ளிக்கூட சமூகத்தினரும் ஒரு நோக்கமாக இருக்கிறது. நன்றி ஆசிரியர். யாழ் மத்திய கல்லூரி மற்றும் பரியோவான் கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகளில் ஒரு ஓர்மத்தோடு யாழ் மத்திய கல்லூரி மாணவர்கள் இந்த முறை விளையாடினார்கள். எப்படியாவது இந்த வெற்றி கேடயத்தை பாடசாலைக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அந்த மன ஓர்மம் அவர்களுடைய மனங்கள் மத்தியில் இருந்தது. வெற்றி பெற்று அந்த வெற்றி கோப்பையை அவர்கள் சுமந்து கொண்ட விடயம், இந்த வெற்றியை எல்லாரும் கொண்டாடுங்கள் பாடசாலை சமூகம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன விதம் உண்மையில் அழகான ஒரு தருணங்களாக பதிவாகி இருக்கிறது. இந்த முறை துடுப்பாட்ட போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி சார்பாக விளையாடிய வீரர்கள் தொடர்பாக அவருடைய பயிற்றுவிப்பாளர் இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரோடு நாங்கள் இப்போ பேச போகிறோம். ஒவ்வொரு வீரராக அவருடைய சாதனைகள் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்திருக்கின்றவர்கள் நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம். 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 எப்படியான செயற்பாடுகள் மாணவர்கள் இந்த முறை என்ன மாதிரியான சாதனைகளை உங்களோட மாணவர்கள் படைத்தார்கள்? நான் கடந்த 2 வருடமாக பிக் மேட்ச் தோல்வியை தழுவினாங்கள். இப்போ பிரின்சிபலுக்கும் இது கடைசி வருஷம், 1 வருஷம் தான் பிரின்சிபல் இந்த பதவியேற்று இப்போ தான் போகிறதுக்கு இடையில் இந்த பிக் மேட்ச் எப்படியாவது வெற்றி பெற்று நீட்டாக கொடுத்துட்டு போகணும், பள்ளிக்கத்தை கொடுத்துட்டு போகணுன்றது அவாகம் இருந்தது. அப்போ அதற்கு இப்போ பிரின்சிபல் சில செயற்பாடுகளை நாங்கள் இங்கே முன்னெடுக்கக்கூடிய இருந்தது. இப்போ ஒரு மாத காலங்களாக மாணவர்களை தங்குமிடம் மாதிரி ஒரு வதிவிட பயிற்சி மாதிரி வச்சிருந்து தான் நாங்கள் இந்த மாணவர்களை வெளியே விடையில 1 மாத காலங்கள் தங்குமிடத்தில் வச்சிருந்து பயிற்சிகளை மேற்கொண்டோம், உணவுகள் வழங்கினோம். அதே போல் உளநல
செயற்பாட்டுக்காக வந்து மோட்டிவேஷன் கிளாஸுகள் நடத்தினோம். அப்படியெல்லாம் நடத்தி தான் இந்த முறைகளால் வந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்த மேட்ச்சில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கல எங்களுக்கு முரளிதி சோன் வந்து எங்களோட சுழல் பந்து வீச்சாளர் வந்து பந்து வீச்சிலையும் சரி எங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மேட்சின் வெற்றிக்கு வந்து 81 ஓட்டங்களை பெற்று வந்து போட்டியில் வந்து சிறப்பாட்டக்காரனாக வந்து தெரிவு செய்யப்பட்டேன். முதலாவது அவர் எங்களோட பாடசாலையில் வந்து தொடக்கத்திலிருந்தே படித்து கொண்டிருக்கிற மாணவனாக இருக்கிற எங்களுக்கு அது வேறு பெருசாக இருக்கும். அவனுக்கு இன்னும் 2 வருடங்கள் வந்து காணப்படுகிறார் விளையாடுறது. அதே போல் அடுத்து வந்து பார்க்கல ஓப்பன் வந்து பாக்கியில் வந்து அமலன் டிஸ்ட்ரிக்ட் டீமில் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் வந்து சிறப்பாக விளையாட ஒன் டே மேட்ச்லேயும் வந்து 50 அடித்தவர். எங்கள்கிட்ட செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் வந்து பார்க்க 44 ரன் வந்து அடித்து சிறப்பாக வந்து எங்களோட பாடசாலையின் வெற்றிக்கு வந்து வழிவகுத்துக்கிட்டார். அதே போல் அடுத்த வந்து பாக்கிகளில் வந்து நிதர்சனை பொறுத்த வரைக்கும் வந்து வந்து கிட் பிளேயர். இப்போ நாங்கள் தொடர்ச்சியில் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆரம்பிக்கைகள் வந்து 120க்கு 6 விக்கெட்டாக போயிட்டு எங்களுக்கு டார்கெட் வந்து 248 அடிக்கணும். இப்போ இன்னும் 128 ரன் இருக்குது. 4 விக்கெட் இழந்தால் மேட்ச் எங்கிட்ட கையை விட்டு போயிடும். ஆனால் மாணவர்கள் வந்து ஒரு ஓர்மத்தோடு வந்து விளையாடி எப்படியாவது இந்த மேட்சை வந்து வெற்றி கொள்ள வேணுமென்றதுக்காண்டி தங்களால் இயன்ற அர்ப்பணிப்பை வந்து அந்த டைமில் வந்து விக்கெட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. தண்ட பணி என்ன செய்யணும்னு உணர்ந்து அந்த டைமில் விளையாட. அப்போ பலமையாக வந்து பார்த்தா தடுத்த அடைக்கல தாங்கள் விக்கெட்டை இழக்கிறோம்ன்றக்காண்டி அவன் ஹிட் மேனண்டபடியாக அந்த டைமில் வந்து அவர் ஹிட் பண்ணியே விளையாடி ஒரு ரன்னை வந்து கொண்டு போய்க்கலாம். வந்து எதிரணியும் கொஞ்சம் சோர்ந்து போடணும். விக்கெட்டை முடிக்கலாம் போக ரன்னும் வந்து விரைவாக விரவிட்டு எங்களுக்கு அந்த வெற்றி இலக்கை வந்து அடையக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பக்கவிலமாக வந்து திசோன் அடுத்த வந்து அபிஷேக் அதே போல் மற்ற வீரர்களும் வந்து சிறப்பாக வந்து எங்களுக்கு செயற்படக்கூடியவர்களாக இருந்துச்சு. இதை வந்து பொறுத்த வரைக்கும் மற்ற போலிங்கில் வந்து பாக்கிகளில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பாக்கிகளில் கேரிஸ் 3 விக்கெட் எடுத்து தந்தது. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுமே நாங்கள் லோ ரன் தான் 95 ரன் நினைக்கல. மற்ற அணி வந்து இலவாக வின் பண்ண மட்டும் தான் வெளியாக்கணும் எல்லாற்ற கருத்துக்களும் இருந்தது. ஆனால் மாணவர்களிடத்தில் எப்படியாவது தாங்கள் வெற்றியை பெற்றி ஆகணும், தாங்கள்ட 2 பேரோட தோல்வியை வந்து நிவர்த்தி செய்ய வேணும், கெட்ரிக் தோல்வியாக வரக்கூடாது, தாங்கள் எப்படியாவது இந்த கப்பை வந்து பிரின்சிபலுக்கு வந்து வின் பண்ணி கொடுக்க வேணுமென்ற ஒரு ஓர்மத்தோட வீரர்களோட அர்ப்பணிப்பு தான் இந்த வெற்றிக்கு எங்களுக்கு பிரதான காரணமாக அமைஞ்சிருந்தது. மற்ற பயிற்றுவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பாக வந்து செயற்பட்டார்கள். எங்களுக்கு இந்த பலமையாக வந்து ஒரு பயிற்றுவிப்பாளர் தான் இருக்கிறது. ஆனால் இந்த முறை நாங்கள் வந்து பயிற்றுவிப்பாளர்களை வந்து என்ன ஹெட் கோச் மாதிரி ஒரு ஆள் பேட்டிங் கோச், ஒரு ஆள் வந்து ஃபீல்டிங் கோச், ஒரு ஆள் வந்து இப்படியான மற்றது ஹெட் கோச் 3 பேர் வந்து எங்களுக்கு களத்தில் வந்து 2 வேலை செய்தாங்க. மற்ற சகல மாணவர்கள்ட்ட சில ஒத்துழைப்பு முந்தைய என்ன வீரர்கள் வந்து எவ்வளோ வந்து கிரௌண்டோட ஒத்துழைப்பை வழங்குகிறோம் அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு விசுவாசம் வெற்றி வந்து ஈடுபடக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த மைதானங்கள் வந்து பராமரிக்கிறதுக்கெல்லாம் வந்து மாணவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினாங்க. அதால் வந்து எங்களுக்கு என்ன சில டைமில் வந்து அந்த ஒற்றுமைக்காக வந்து இந்த டைம் வந்து வெற்றி பெற வேணுமென்று ஒரு கடவுளின் தாற்பயத்தாலேயோ தெரியல நாங்கள் இந்த முறை வந்து சிறப்பாக விளையாடி மேட்ச் வந்து வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. இந்த வெற்றியினுடைய தன்மையை கல்லூரியினுடைய அதிபர் என்ன மாதிரி பார்த்தா, என்ன மாதிரி அவங்களோட வெளிப்பாடுகள் என்ன மாதிரி இருந்தது? மிஸ் கடைசி மட்டும் வந்து இந்த மேட்ச் எப்படியா நாங்கள் வின் பண்ணுவோம் தான் எதிர்பார்த்தோம். எல்லாரும் வந்து சோறு அடைஞ்சு போட்டோம். ஏன்னா இப்போ ரெண்டாம் நாள் முடியல வந்து 6 விக்கெட் போயிட்டுது. 4 விக்கெட்டுக்கு 128 ரன் வந்து இருக்குது டார்கெட் அடிக்கிறதுக்கு. அப்போ எல்லாரும் வந்து பார்த்தா நாங்கள் தோற்றுருவோம் தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற டைமில் மிஸ் வந்து இரவு வந்து நாங்கள் பிள்ளைகளோட வந்து தங்கினாங்க. இரவு நேரங்களில் வந்து பார்த்தா ஒரு மாறி தங்குவோம் பிள்ளைகளோட. பிக் மேட்ச் முதல் நாள் தங்க, 2ஆம் நாள் வந்து நான் இரவு தங்கினேன். 3ஆம் நாள் கடைசி நாள் வந்து எம்எஸ்சி போய் பிள்ளைகளோட தங்கி மாணவர்கள் வந்து எளியாக தூங்க வச்சு பிரின்சிபல் வந்து அந்த டைம் வந்து இரவு 10 மணி 11 மணிக்கு வந்து பிள்ளைகளோட வந்து காய்ச்சி போட்டு தான் போவாங்க. பிள்ளைகள் வந்து சோறக்கூடாது, இல்லை தான் உங்களால் இயலுமென்றது வெற்றியை எப்படியா பெற்றுத்தர முடியுமெண்டு இந்த மிஸ் வந்து நல்ல ஒரு அர்ப்பணிப்போட வந்து இந்த முறை வந்து எங்களுக்கு செயற்பட்டு தந்தாங்க. இந்த போட்டிக்கு தன்னாலே எவ்வளவு செய்ய இயலுமோ அவ்வளோத்துக்கும் ரிஸ்க் எடுத்து போகுது. யாரும் மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு தங்குமிடத்தில் வந்து கொண்டு விட்டால் வந்து இவ்வளோ பிரச்சனையும் பேரும். ஆனால் அதையே மீறி தன்னால் வந்து செய்து காட்டக்கூடிய மாதிரி செய்வோம் வேண்டாக்காண்டி இவ்வளோ முடிவுகள் எடுத்து நிச்சயம் வந்து எங்களை செய்ய தந்தான். அதுக்கு பழைய மாணவர்கள் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவையண்ட நிதி பங்களிப்பு இல்லையென்றா வந்து மாணவர்களுக்குரிய நியூட்ரிஷன்களோ ஒன்றையும் வந்து வழங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. உண்மையிலே ஒரு வெற்றிக்காக கல்லூரி சமூகமே போராடி இருக்கிறது, கல்லூரி சமூகமே ஒத்துழைத்திருக்கிறது. அந்த ஒத்துழைப்புக்கு கிடைத்த இறைவனுடைய பரிசு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் சளைத்தவர்கள் இல்லை, வீரர்களும் நிறைய சாதனைகள் இந்த முறை படைத்திருந்தார்கள். எதிர்பாராத ஒரு போட்டி, தோல்வியில் முடியும் என்று எல்லாருமே நினைச்சு கொண்டிருந்த போட்டி, அது வீரர்களுடைய அந்த வல்லமையினால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓர்மம் எப்படியாவது இவ்வளவு அர்ப்பணிப்போடு ஆசிரியர்கள் எங்களோடு இருந்திருக்கிறார்கள், மினக்கெட்டிருக்கிறார்கள். அதற்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு பலனை அவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும் என்றதுக்காக அந்த ஓர்மத்தோடு விளையாடிய வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எதிர்வருகின்ற நாட்களிலே அந்த வீரர்கள் தொடர்பான விடயங்களையும் அந்த வீரர்களுடைய கருத்து பகிர்வுகளையும் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மிஸ் இந்த வெற்றி தொடர்பான விஷயத்துக்கு?
119வது பெருந்துடுப்பாட்டத் தொடர் இது. பல பெருந்துடுப்பாட்டத் தொடர்கள் இங்கே நடைபெற்ற பொழுது நான் இங்கு ஆசிரியராக பிரதி அதிபராக இருந்திருக்கின்றேன். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் வெற்றியை அனுபவித்திருந்தோம். அந்த கிண்ணத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். இது வெற்றி தோல்விக்கு அப்பால் இது ஒரு சிநேகபூர்வமான 2 கல்லூரிகளுக்கு இடையிலான ஒரு சிநேகபூர்வமான ஒரு விளையாட்டாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இருந்தாலும் அந்த வெற்றி கிண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் விளையாட்டு வீரர்களும் சரி, பாடசாலை சமூகமும் சரி மிகவும் ஆர்வமாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் எங்கள் கையில் வந்த வெற்றி கிண்ணம் திரும்பவும் இந்த வருடம் எங்கள் கையில் வர வேண்டும் என்பதில் வீரர்கள் உட்பட பயிற்றுவிப்பாளர், பொறுப்பாசிரியர்கள், இந்த பாடசாலை சமூகமே மிகவும் காத்திரமாக இருந்தது. அதற்கான பல முயற்சிகளை நாங்கள் செய்தோம். அதாவது முதலாவது எல்லாருக்கிடையிலும் இருந்த ஒற்றுமை. அதாவது ஒற்றுமையினால்தான் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும். ஆகவே இந்த அணி 19 வயது பிரிவுக்குட்பட்ட இந்த அணியானது மிகுந்த ஒற்றுமையான ஒரு சிறந்த புரிந்துணர்வுள்ள ஒரு அணியாக இருந்தது. அதனை வழிப்படுத்திய எங்களுடைய பிஓஜி விளையாட்டு முதல்வர் மற்றும் மாஸ்டர் இன்சார்ஜ் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் 3 பயிற்றுவிப்பாளர்கள், அதாவது திரு மணிமாறன், ரூபன், திரு டர்வின் ஆகிய 3 பயிற்றுவிப்பாளர்கள். அதனை விட இவர்களுக்கு மோட்டிவேஷனல் வழங்கிய எமது ஆசிரியர்கள், வெளியிலிருந்து நாங்கள் வரவழைத்த வளவாளர்கள். ஆகவே இதற்கும் அப்பால் யூகே பழைய மாணவர் சங்கம், ஏனைய பழைய மாணவர் சங்கங்கள் இந்த விளையாட்டு குழுவிற்கு, அதாவது இந்த அண்டர் 19 கிரிக்கெட் டீமிற்கு பல வகையில் அனுசரணை வழங்கியிருந்தார்கள். அதாவது அவர்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் வழங்குவதில் கொழும்பு ஓபிஏ, முழு ஸ்பான்சரையும் பொறுப்பெடுப்பதில் யூகே ஓபிஏ, மற்றும் அவர்களுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது பந்து, பேட்ஸ், தேவையான சகலதையும் வழங்குவதில் பல தனி நபர்களும் பழைய மாணவர்களும் வழக்கம் போல பங்காற்றி இருந்தார்கள். இந்த இடத்தில் எல்லோருக்கும் நான் நன்றியை கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த வெற்றி ஒரு த்ரில்லிங்கான ஒரு வெற்றி, அதாவது யாரும் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட ஒரு வெற்றி. இங்கு மாணவர்களின் அந்த விளையாட்டு வீரர்களின் மன தைரியம், அதாவது நம்பிக்கை, அவர்களின் எண்ணம், இது ஒருங்கு சேர அமைந்த ஒரு வெற்றி. இதற்கு நாங்கள் எல்லோருமே காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருந்தோம். இந்த அணியினரை நாங்கள் எங்கள் பாடசாலையில் வைத்து அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கினோம். உண்மையிலேயே இந்த இடத்தில் அந்த அணியின் பெற்றோர்கள், அணி வீரர்களின் பெற்றோர்கள், அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாடசாலையுடன் அவர்கள் புரிதலுடன் அந்த பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். ஆகவே இந்த எல்லோருடைய தியாகங்கள், எல்லோருடைய ஒற்றுமை, அவர்களை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்குரிய நல்ல மன நிலையை ஏற்படுத்தி இந்த வகையில் முழு சமூகமுமே எங்களுக்கு உதவியாக இருந்தது. அவை இவ்வாறான செயற்பாடுகள் தான் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணத்தில் எங்களுக்கு முழு வெற்றியை தந்தது என்று நான் கருதுகின்றேன். இந்த இடத்தில் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிஸ், என்னென்னு சொன்னால் ஒரு அம்மாண்ட கட்டுப்பாட்டில் இருக்கிற வீடு எவ்வளவு சுத்தமாக இருக்குமோ, எவ்வளவு டிசிப்ளினாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த பாடசாலை சமூகத்துக்குள்ளே நாங்கள் உள்நுழையும் போது பாடசாலை சமூகம் அவ்வளவு சுத்தபத்தமாக டிசிப்ளினாக இருக்குது. மிஸ், ஆரம்பத்தில் உங்களுடைய நியமனம் தொடர்பான ஒரு சில சர்ச்சைகள் எல்லாம் வந்திருந்தது. ஒரு ஆளுமையாக தொடர்ச்சியாக இந்த பாடசாலையை கொண்டு செல்ல முடியுமா என பலர் கேள்வி எழுப்பினார்கள். அத்தனை பேருடைய வாய்களையும் ஒடுக்குகின்ற முகமாக, எல்லாத்தையுமே முறியடிக்கிற முகமாக இந்த வெற்றி மட்டுமில்லாமல் இந்த பாடசாலை சமூகத்துக்கு யாராவது உள்நுழையும் போதே அது சாதாரணமாக தெரிகிறது. நல்ல கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இந்த பாடசாலை செயற்படுகிறது என்றதை உள்நுழைந்தவர்களுக்கு உள்நுழையும் போதே தெளிவாக தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த வருடத்தோடு நீங்களும் ஓய்வு பெறுறீங்க. இந்த நிலையில் இனி வருகின்ற அதிபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
நிச்சயமாக இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாடசாலை. அதாவது 119 வருடங் 210 வருடங்களை கடந்த ஒரு பாடசாலை. ஆகவே எங்களுடைய கல்லூரி வந்து அதன் மாண்பையும் மகிமையையும் கட்டி காப்பாற்ற வேண்டும். நான் இந்த கல்லூரியில் 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி இருக்கின்றேன். ஆசிரியராக, பிரதி அதிபராக, அதிபராக. பட் நான் இந்த கல்லூரியை கொண்டு நடத்துவதில் எனக்கு அவ்வளவு சிரமம் இருக்கவில்லை. காரணம் ஏனென்று சொன்னால் என்னிடம் படித்த மாணவர்கள், பழைய மாணவர்கள், என்னிடம் கல்வி கற்றவர்கள், ஆசிரியர்கள், சமூகம் எனக்கு ஒத்துழைப்பு தந்தது. அதே நேரத்தில் இந்த கல்லூரி 20 வருடத்துக்கு மேலாய் நான் இங்கு பல அதிபர்களுக்கு கீழ் கடமையாற்றி இருக்கின்றேன். ராஜதுரை அதிபரிலிருந்து எழில்வேந்தன் அதிபர், அதற்கு பின்னர் இந்திரகுமார் வந்திருந்தார்.